கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 மாடல். இந்த வண்டி டைப் 1 மாடல். இந்த வண்டியில் ஒரு பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணல. இந்த வண்டியோட பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங், அதுவும் வேலை செய்யலை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட ஒர்க்கை நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். இப்போ வண்டியை நான் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சஸ்பென்ஷன் சுத்தமாக ஆக்ஷன் இல்லை. அதேமாதிரி பவர் ஸ்டேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை. இபிஎஸோட லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. அதேமாதிரி ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கு, அந்த ஸ்பீடு பிரேக்கில் விடும்போது வண்டி பாருங்கள் சுத்தமாக ஆக்ஷனில். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் மட்டும் ஆயினே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் அப்சர் போனது தான். ஷாக் அப்சரில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு வந்தோட ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. இந்த ஷிஃப்ட்டோட ஷாக் அப்சர் பாருங்கள். இதோட சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஷாக் அப்சர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷனில் தான் வண்டி ஃபுல்லாக பம்ப் ஆனது. அந்த பம்ப் ஆன ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர் சுத்தமாக போனது தான். ஃப்ரெண்ட்ஸ், இதே ஷாக் அப்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷனில் தான் இருக்குது. அதேமாரி இதோட லோயர் ஆமாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நம்ம லோயர் ஆமும் நல்லா பெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸோட கம்ப்ளைண்ட் வந்து பாருங்கள். எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்கு, ரேட் பீட் ஆகிட்டுருக்கு. இதோட ஃப்ரேம் எல்லாமே இப்போ நான் சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுறேன். இதோட பார்ட்ஸோட ரேட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சென்சாரோட எலக்ட்ரிக்கல் லைனு, அதேமாதிரி மோட்டரோட லைனை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதில் கட் ஆகிருக்கு ரேட் பீட்னால. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் சிஸ்டம் எதுவுமே இப்போ வேலை செய்யலை. ஒயரோட கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ லைனை கனெக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஷிஃப்ட்டோட லோயர் ஆம் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லோயர் ஆம் ப்ரைஸ் பாருங்கள் ஈச்சி. ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி ஒரு சைடு ஷாக் அப்சரோட ப்ரைஸு 3,700 வரும். இது லோயர் ஆம் வந்து பார்த்திங்கன்னா 1,500 வரும். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இதோட ஸ்டெபிளைசர் ராடோட லிங்க்கும் அதேமாதிரி புஷ்ஷாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வண்டியில் லோட் பண்ணுறேன். இந்த ஷிஃப்ட்டோட சஸ்பென்ஷன் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ இபிஎஸோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் பீட்னால எலக்ட்ரிக்கல் லைன்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. இப்போ அதை முடிச்சோன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இபிஎஸோட லைட்டும் வார்னிங் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபியூல் ஃபில்டரோட வார்னிங் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் பீட் ஆகி தான் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அதே இப்போ இதில் சரி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் இப்போ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஓவர் பம்பாக இருந்தது. ஷாக் அப்சரில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த ஹைட்ராலிக் ஆயில் இல்லை. அதனால் ஷாக் அப்சரோட ஸ்டெம்மே வந்து ஃப்ரீயாக போனதுனால வந்து அந்த ஸ்ப்ரிங்கே இருங்க மேக்பர்சன் ஷாக் அப்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட லோட்லேயே இந்த வண்டியோட பம்ப் ஆயிருந்தது. அதோட ரீசன் தான் இப்போ வண்டி சஸ்பென்ஷன் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.